நமக்கு நீங்கள் பார்க்குறது அனிமே ஃபீவர். நான் கொஞ்ச நாளாக இந்த நாஸ்டால்ஜியா டாபிக்லாம் கவர் பண்ணிட்டு இருந்தேன். உங்களோட சைல்ட்ஹுட் மெமரிஸை மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய வீடியோ போட்டிருப்பேன். அதில் சுட்டி டிவியில் டெலிகாஸ்ட் பண்ண ஓல்டு கார்ட்டூன்ஸ் பற்றியும் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் கார்ட்டூனோட லிஸ்ட் ரொம்பவுமே பெருசாக போயிடுச்சு, அதனால இதுக்கு பார்ட் 2 வீடியோ இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பேன். இதுதான் அந்த பார்ட் 2 வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம சுட்டி டிவியில் டெலிகாஸ்ட் பண்ண ஓல்டு கார்ட்டூன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1ல் நிறைய பேர் எனக்கு நிறைய கார்ட்டூன்ஸ்லாம் சஜஸ்ட் பண்ணியிருந்தீங்க. அந்த கார்ட்டூனையும் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அங்கே பார்த்ததை விட இங்கே பார்க்க போகிற கார்ட்டூன்ஸ் உங்களோட சைல்ட்ஹுட் மெமரிஸை இன்னுமே நல்லா ஞாபகப்படுத்தும். ஸோ என்ஜாய் யுவர் சைல்ட்ஹுட் மெமரிஸ் த்ரூ வாட்சிங் திஸ் வீடியோ. நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோ பார்த்து முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருக்காங்க. புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் அபினாஷ். வெல்கம் டு அனிமே ஃபீவர். டேஞ்சர் ஸ்கூல். இந்த கார்ட்டூன் மோஸ்ட்லி எல்லாருக்கும் பிடிச்ச கார்ட்டூனாக தான் இருக்கும். ஏன்னா இது ஒரு ஹாரர் கேட்டகரியான கார்ட்டூன். ஹாரர் கேட்டகரினாலே மோஸ்ட்லி எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். டேஞ்சர் ஸ்கூல் அப்படிங்கிற இந்த கார்ட்டூனில் 4 பசங்க ஒரு வேனில் போயிட்டு இருக்காங்க. அந்த வேன் ஒரு வித்தியாசமான ஸ்கூல் வாசலில் போய் நிற்கிது. அந்த ஸ்கூலில் இந்த 4 பசங்களை தவிர மீதி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வித்தியாசமாக இருக்காங்க. என்னதான் அந்த ஸ்கூல் அவங்களுக்கு ஸ்டார்டிங்கில் பிடிக்கலனாலும் போக போக பிடிக்க ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் நடக்க போகிறது தான் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் ஹாரராக காட்டியிருப்பாங்க. எனக்கு இதில் சில எபிசோட்ஸ் பார்க்கறதுக்கு ரொம்பவே பயமாக இருக்கும். அதுவும் சுட்டி டிவியில் இந்த கார்ட்டூனை நைட் டைமில் தான் மோஸ்ட்லி டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. அதனாலேயே பார்க்கறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். இதில் சில எபிசோட் ஸ்டோரி வைஸும் சரி, ஹாரர் வைஸும் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால இப்போ கூட இந்த கார்ட்டூன் நான் வந்து பார்ப்பேன். இந்த கார்ட்டூனை ஏன் இப்போ சுட்டி டிவியில் டெலிகாஸ்ட் பண்ண மாட்டாங்கன்னு தெரியல. இந்த கார்ட்டூனை பார்க்க இப்பவுமே நிறைய பேர் ரெடியாக இருக்கீங்கன்னு தான் தெரியும். அதில் நானும் ஒரு ஆள். ஸோ இந்த கார்ட்டூனை பார்த்து எத்தனை பேர் பயந்துருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. ஜுமான்ஜி. இந்த கார்ட்டூன் மோஸ்ட்லி 90s கிட்ஸுக்கும் ஏர்லி 2K கிட்ஸுக்கும் நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த கார்ட்டூனில் 2 பசங்க ஒரு கேம் விளையாடுறது மூலமா ஜுமான்ஜி அப்படிங்கிற இடத்துல மாட்டிப்பாங்க. இதுக்கப்புறம் தான் கதையே ஸ்டார்ட் ஆகும். இப்போ அங்கேருந்து எப்படி தப்பிச்சு வெளில வராங்க அப்படிங்கிறது தான் இந்த என்டையர் கார்ட்டூனோட ஸ்டோரியாவே இருக்கும். இந்த கார்ட்டூனில் 2 சின்ன பசங்க அப்புறம் அங்கேயே ஒரு ஆள் இருப்பார். ஸோ இவங்க 3 பேர் சேர்ந்து தான் நிறைய அட்வென்ச்சர்லாம் பண்ணுவாங்க. ஸோ இதை தான் அடுத்தடுத்த எபிசோட்ஸாக கொண்டு போயிருப்பாங்க. இந்த கார்ட்டூன் ஆக்ஷன் அண்ட் அட்வென்ச்சராக நல்லாவே இருக்கும். எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அது இதோட இன்ட்ரோ சாங் அண்ட் சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கார்ட்டூனோட அனிமேஷன் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் ஸ்டோரி வைஸ் நல்லாவே இருக்கும். இந்த கார்ட்டூன் மோஸ்ட்லி மார்னிங் டைமில் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு எபிசோட்ஸும் நல்லாவே இருக்கும். இந்த கார்ட்டூனில் லைவ் ஆக்ஷன் மூவிஸ்லாம் கூட வந்திருக்கு. ஸோ எத்தனை பேர் அந்த மூவிலாம் பார்த்துருக்கீங்க? நிக் என்கின்ற குட்டி பையன். இந்த கார்ட்டூன் எனக்கு சுட்டி டிவியில் பார்த்த மாதிரி நல்லாவே ஞாபகம் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல், டீச்சர் அண்ட் பேரண்ட்ஸ் நம்மளோட சைல்டுஹுட்டோட ஃபுல் பேக்கேஜோட வந்தது தான் இந்த கார்ட்டூன். நம்ம குட்டி ஹீரோ நிக்கோட டெய்லி லைஃப்பில் நடக்கிறது தான் இந்த கார்ட்டூனில் நல்லாவே காட்டியிருப்பாங்க. கார்ட்டூனோட அனிமேஷனுங்கிறது கொஞ்சம் சிம்பிளாக இருந்தாலும் நல்லா காமெடியாகவே இருக்கும். ஒரு எபிசோட்ஸ்லேயும் அந்த நிக் அப்படிங்கிற கேரக்டர் பண்ணுற சேட்டைகள்லாம் நல்லா காமெடியாகவே காட்டியிருப்பாங்க. இதெல்லாம் என்னோட சைல்டுஹுட் டேஸில் ஒரு பெஸ்ட்டான கார்ட்டூன். ஸோ எத்தனை பேருக்கு இந்த கார்ட்டூன் ஞாபகம் இருக்குது? டிராகன் பூஸ்டர். இந்த கார்ட்டூன் எனக்கு புதுசுலாம் கிடையாது. ஏன்னா இதை நான் ஆல்ரெடி ஜெடாக்ஸில் நிறைய டைம் பார்த்துருக்கேன். பட் இருந்தாலும் எனக்கு ஜெடாக்ஸில் பார்த்த அந்த வைப் சுட்டி டிவியில் சுத்தமாக கிடைக்கல. பட் இருந்தாலும் நம்மளோட ஃபேவரட்டான கார்ட்டூன் ஆச்சே அப்படின்னு தான் பார்த்துட்டு இருப்பேன். இந்த கார்ட்டூனோட இன்ட்ரோ சாங்கே முடிஞ்சிருச்சு. ஒரு பக்காவான நாஸ்டாலஜிக்கல் வைப். இதை தாண்டி டிராகனே வெளியவா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறப்ப அந்த சீன்லாம் எவ்வளோ பயங்கரமாக இருக்கும். ஸோ எத்தனை பேர் இந்த டைலாக் சின்ன வயசுலலாம் சொல்லிட்டு இருந்தீங்க? இந்த டிராகன் பூஸ்டர் அப்படிங்கிற கார்ட்டூனை பற்றி சொல்லவே தேவையில்லை. ஏன்னா நிறைய பேர் இந்த கார்ட்டூனுக்கு ஃபேன்ஸாக இருப்பீங்க. ஸோ இந்த டிராகன் பூஸ்டர் அப்படிங்கிற கார்ட்டூன் எத்தனை பேருக்கு ரொம்ப பிடிக்கும்? காட்ஜிலா. நான்லாம் காட்ஜிலா படத்தை பார்த்ததுக்கப்புறம் தான் இந்த கார்ட்டூனே பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன். பட் ஸ்டோரி வைஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு. இந்த கார்ட்டூன் பார்க்க கொஞ்சம் 90s அந்த ஸ்டைலில் தான் இருக்கும். பட் ஸ்டோரி வைஸ் ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த கார்ட்டூன் மோஸ்ட்லி 90s கிட்ஸும் ஏர்லி 2K கிட்ஸும் தான் பார்க்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது வந்து ஒரு பழைய கார்ட்டூன். சுட்டி டிவியில் ஓல்டு டைமில் டெலிகாஸ்ட் பண்ணதை அகைன் மறுபடியுமே டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க நிறைய கார்ட்டூன்ஸ். ஆனால் இந்த காட்ஜிலா அப்படிங்கிற அந்த கார்ட்டூனை அகைன் அவங்க டெலிகாஸ்ட் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது. அதனால தான் அப்படி சொன்னேன். இந்த கார்ட்டூன் கொஞ்சம் ஹாரர் அண்ட் ஆக்ஷனோட நல்லாவே இருக்கும் ஒரு எபிசோட்ஸும். ஸோ எத்தனை பேருக்கு இந்த காட்ஜிலா அப்படிங்கிற அந்த கார்ட்டூன் ஞாபகம் இருக்குது? கிரேசி ஜெசி. இந்த கார்ட்டூன் எனக்கு ஆஃப்டர்நூன் டைமில் பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்குது. க்ளோரியாவின் வீடு அப்படின்னு ஒரு கார்ட்டூன் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த கிரேசி ஜெசி அப்படிங்கிற இந்த கார்ட்டூன் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. இந்த கார்ட்டூனில் ஜெசிகா அப்படிங்கிற ஒரு பொண்ணு கையில் கிடைக்கிற பொருளெல்லாம் வச்சு நிறைய கேஜெட்லாம் பண்ணுவாள். அந்த எபிசோடோட எண்டில் அந்த கேஜெட் வந்து ஏதாவது கோளாறு கொடுத்துரும். இது மாதிரி தான் ஒரு எபிசோடும் நல்லா ஃபன்னாகவே இருக்கும். இந்த ஜெசிகா அப்படிங்கிற அந்த கேரக்டர் நிறைய கேரக்டர் வந்து புள்ளி பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. பட் இருந்தாலும் அந்த கேரக்டர் நல்லா ஜாலியாக அண்ட் ஃபன்னாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த கார்ட்டூனில் ஸ்டோரின்னு பெருசாக எதுவுமே இல்லைனாலும் ஒரு எபிசோடும் நல்லா என்டர்டைன்மெண்ட் பண்ணும் நம்மள. இந்த ஜெசிகாங்கிற அந்த கேரக்டர் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா ஒரு ஜாலியாக இருக்கிறதுனால இந்த கேரக்டர் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த மாதிரி கார்ட்டூன்ஸ்லாம் பார்க்குறப்ப தான் நம்மளோட சைல்டுஹுட் டேஸ் எவ்வளோ சூப்பராக இருந்திருக்கு அப்படின்லாம் தெரிய வரும். ஸோ எத்தனை பேருக்கு கிரேசி ஜெசி அப்படிங்கிற இந்த கார்ட்டூன் ஞாபகம் இருக்குது? ஸ்பெக்டாகுலர் ஸ்பைடர்மேன். இந்த கார்ட்டூன் எனக்கு புதுசுலாம் கிடையாது. ஆனால் நான் இது ஆல்ரெடி டூன் டிஸ்னியில் பார்த்துருக்கேன். என்னோட ஸ்கூல் டைமில் நிறைய பேர் இந்த கார்ட்டூனை பார்த்துட்டு வந்து நிறைய கதையெல்லாம் விட்டுட்டு இருப்பானுங்க. நைட் டைமில் ஸ்பைடர்மேனாக இருப்பா, பகலில் ஸ்கூல் கிளம்பி வந்துடுவான். இந்த மாதிரிலாம் ஃபன் பண்ணிட்டு இருந்ததுனால இந்த கார்ட்டூன் வந்து ஒரு மறக்க முடியாத கார்ட்டூனாகவே மாறிடுச்சு. இந்த கார்ட்டூனோட இன்ட்ரோ சாங்குக்கு நான் அடிக்டே ஆகிட்டேன். ஒரு சூப்பர் ஹீரோ கான்செப்ட்னாலே அது பெஸ்ட்டாக தான் இருக்கும், பெஸ்ட்டாக தான் இருக்கணும். அதே மாதிரி இந்த கார்ட்டூனும் ஒரு பெஸ்ட்டான கார்ட்டூன் தான். அந்த காலத்தில் ஸ்பைடர்மேன் வந்து ரொம்பவே ஃபேமஸாக இருந்துச்சு. ஸோ அதை கார்ட்டூனாக கிரியேட் பண்ணி போடுறப்ப அதுக்கு ரீச்சும் நல்லாவே இருந்துச்சு. டூன் டிஸ்னியில் பார்த்த கார்ட்டூனா சுட்டி டிவியில் பார்க்குறப்போ ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. பழைய கார்ட்டூன்லாம் மறுபடியும் பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு. பட் சுட்டி டிவியில் இப்போ அந்த மாதிரி எந்த கார்ட்டூனுமே போட மாட்டாங்க. எத்தனை பேருக்கு இந்த ஸ்பெக்டாகுலர் ஸ்பைடர்மேன் அப்படிங்கிற இந்த கார்ட்டூன் ரொம்ப பிடிக்கும்? பாலவீர். இது வந்து ஒரு இந்தியன் லைவ் ஆக்ஷன் ஷோ. இந்த ஷோ கொஞ்சம் ஆக்ஷன் அண்ட் அட்வென்ச்சராக நல்லாவே இருக்கும். இந்த ஷோ மோஸ்ட்லி சுட்டி டிவியில் மார்னிங் டைமில் டெலிகாஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எத்தனை பேருக்கு இந்த ஷோ சுட்டி டிவியில் பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க.
ஆலினால் அழகுராஜா. இந்த கார்ட்டூன் பார்ட் 1ல் வரல, நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதனால் இங்கே ஆட் பண்ணுறேன். இந்த கார்ட்டூன் வந்து ஒரு காமெடி பேஸ்டான கார்ட்டூன். இந்த கார்ட்டூன் எனக்கு ரொம்ப பிடிச்சது தமிழ் டப் அண்ட் காமெடி தான். நல்லாவே பண்ணியிருப்பாங்க. வாய்ஸ் ஒரு கேரக்டருக்கும் வாய்ஸ் நல்லாவே பண்ணியிருப்பாங்க காமெடியாக. இந்த கார்ட்டூனும் மோஸ்ட்லி மார்னிங் டைமில் தான் டெலிகாஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த கார்ட்டூனுக்கும் நிறைய ஃபேன்ஸ் இருக்கீங்கன்னு எனக்கு தெரிய வந்துச்சு பார்ட் 1 மூலமாக. ஸோ எத்தனை பேருக்கு இந்த கார்ட்டூன் ஞாபகம் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு போங்க. பொம்மி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கார்ட்டூன் பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. இந்த கார்ட்டூன் சுட்டி டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணதை பார்த்துருக்கேன். பட் இந்த கார்ட்டூனை பார்த்ததில்ல. எனக்கு தெரிஞ்சு இந்த கார்ட்டூன் வந்து கேர்ள்ஸுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கார்ட்டூன் எப்படிப்பட்ட கார்ட்டூன், இந்த கார்ட்டூனோட ஸ்டோரி அப்படின்னு ஏதாச்சும் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அதை பார்த்து இந்த கார்ட்டூன் பற்றி நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். குங்ஃபூ பேண்டா மூவிஸ்லாமா சுட்டி டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. அதை வச்சு ஒரு சீரிஸ் மாதிரி கிரியேட் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த சீரிஸை கொஞ்சம் ஆக்ஷன் அண்ட் அட்வென்ச்சரோட நல்லாவே கொண்டு வந்திருப்பாங்க. மூவிஸில் பார்த்த எல்லா கேரக்டர்ஸும் இந்த சீரிஸ்லையுமே இருப்பாங்க. இந்த சீரிஸ் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, ஆனால் மறந்துருப்பீங்க. ஸோ அதனால தான் இப்போ ஞாபகப்படுத்துகிறேன். ஸோ இந்த குங்ஃபூ பேண்டா அப்படிங்கிற சீரிஸ் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லிட்டு போங்க. ஜிஜிஓ ஃபுட்பால். இந்த கார்ட்டூனுமே நிறைய பேர் கமெண்டில் சொல்லிட்டு தான் இருந்தீங்க. ஜிஜிஓ ஃபுட்பால்னு சொல்கிறதுக்கு பதிலாக பிகில் ஃபுட்பால் அப்படின்னு சொன்னால் நிறைய பேருக்கு தெரியும். இது ஒரு ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியான கார்ட்டூனுங்கிறதுனால நிறைய பேருக்கு இந்த கார்ட்டூன் பிடிச்சிருக்கும். இந்த கார்ட்டூன் எனக்கு சுத்தமாக ஞாபகமே இல்லை. பார்ட் 1ல் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்ததுனால தான் இந்த கார்ட்டூன் எனக்கு ஞாபகமே வந்துச்சு. இந்த கார்ட்டூனில் வர கேரக்டர்ஸ் எந்த நேமுமே எனக்கு சுத்தமாக ஞாபகமே இல்லை. உங்களுக்கு இந்த கார்ட்டூன் பற்றியோ இல்லை இந்த கார்ட்டூனில் வர கேரக்டர்ஸ் பற்றியோ ஏதாச்சும் ஞாபகம் இருக்கா? அவதார் த லாஸ்ட் ஏர்பெண்டர் 2005 தான் இந்த அனிமேட்டட் சீரிஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. சுட்டி டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணாலே ஒரு மாஸ்டர் பீஸான கார்ட்டூன்னா அது இந்த அவதார் த லாஸ்ட் ஏர்பெண்டர். ஜாகி ஜான் ஃபேன்ஸ்லாம் சண்டைக்கு வந்துடாதீங்க. ஸ்டோரி வைஸ் இந்த கார்ட்டூன் பெஸ்ட்டாகவே இருக்கும். நிலம், நீர், காற்று, நெருப்பு இந்த எலமெண்ட்ஸோட பவர்ஸ்லாம் இந்த கார்ட்டூனில் யூஸ் பண்ணுவாங்க. ஆங் அப்படிங்கிற ஒரு பையன் 100 வருஷமாக பனிக்குள்ளேயே உறைஞ்சிருக்கான். அந்த வழியாக போன 2 பேர் அவனை வந்து எழுப்பி விட்டுறாங்க. இவன் தான் அடுத்த அவதார். இவன் பனிக்குள்ளே உறைஞ்சிருந்த அந்த டைமில் ஃபயர் நேஷன் இந்த உலகத்தை கட்டுப்படுத்தி அவங்க கண்ட்ரோலில் வச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் எப்படி நிலம், நீர், காற்று, நெருப்பு இந்த எலமெண்ட்ஸோட பவர்ஸ்லாம் கற்றுக்கிட்டு இந்த உலகத்தை காப்பாற்றுறான் அப்படிங்கிறது தான் இந்த என்டையர் அனிமேட்டட் சீரிஸோட கதை. இந்த ஆங் அப்படிங்கிற அந்த கேரக்டருக்குள்ளே நிறைய அவதார்ஸ்லாம் வந்துட்டு போவாங்க. எப்படின்னா அன்னியன், சந்திரமுகி இந்த மாதிரி தான். இவனுக்குள்ளே ஒரு அவதார் வந்துட்டு போனாங்க அப்படிங்கிறது அவனுக்கே தெரியாது. ஆனால் அந்த அவதார் வர சீன்லாம் கூஸ் பம்ப்ஸாக இருக்கும். இந்த அனிமேட்டட் சீரிஸை லைவ் ஆக்ஷனாக கூட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நம்ம நெட்ஃப்ளிக்ஸ். இந்த கார்ட்டூன் 2005 வந்ததுனால அனிமேஷன் அவ்வளோவா நல்லா இருக்காது. பட் லைவ் ஆக்ஷனில் பார்க்குறப்ப இன்னுமே கூஸ் பம்ப்ஸாக இருக்கும். இந்த கார்ட்டூனுக்கு இப்போ கூட நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. அதனால தான் லைவ் ஆக்ஷனே வந்திருக்கு. நெட்ஃப்ளிக்ஸ் இதை லைவ் ஆக்ஷனாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவதார் த லாஸ்ட் ஏர்பெண்டர் சீசன் 1 ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிடுச்சு. சீசன் 2 நெக்ஸ்ட் இயர் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரியான அப்டேட்டும் வந்திருக்கு. ஸோ நான் சீசன் 1 பார்த்துட்டேன், பயங்கரமாகவே இருக்குது. ஏன்னா 2005 வந்ததுனால அனிமேஷன் அந்த அளவுக்கு இல்லை. பட் இந்த லைவ் ஆக்ஷனில் பார்க்குறப்ப இன்னுமே சூப்பராகவே இருக்குது. ஸோ எத்தனை பேர் இந்த லைவ் ஆக்ஷன் பார்த்துருக்கீங்க, அந்த கார்ட்டூன் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டு போங்க. லிட்டில் சோஃபி. இந்த கார்ட்டூன் பார்க்குறதுக்கு ஹைடி மாதிரி இருக்கும்னு நினச்சேன். பட் இல்லை, காமாக பீஸ்ஃபுல்லாக ஒரு கார்ட்டூன் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த கார்ட்டூனை கண்டிப்பாக பார்க்கலாம். நான் எப்போயுமே ஆக்ஷன் அண்ட் அட்வென்ச்சர் கார்ட்டூன் தான் பார்ப்பேன். ஆனால் மைண்ட் ரிலாக்ஸிங்க்கு அப்பப்போ இந்த மாதிரியான கார்ட்டூன்ஸும் பார்ப்பது உண்டு. சோஃபி அப்படிங்கிற ஒரு பொண்ணோட லைஃப்பில் நடக்கிற விஷயங்கள் தான் இந்த கார்ட்டூனில் காட்டியிருப்பாங்க. இந்த கார்ட்டூனோட இன்ட்ரோ சாங் பார்க்குறப்ப அந்த நாஸ்டாலஜிக்கல் வைப் வரும். ஸோ எத்தனை பேருக்கு இந்த கார்ட்டூனோட இன்ட்ரோ சாங் ஞாபகம் இருக்குது? ஸோ இந்த மாதிரியான பீஸ்ஃபுல் அண்ட் காமான கார்ட்டூன்ஸ்லாம் அந்த டைமில் நிறையாவே வந்துச்சு. இப்போ வர கார்ட்டூன்ஸ்லாம் அந்த அளவுக்கு நல்லாவே இல்லை. ஸோ அப்போ வந்த கார்ட்டூன்ஸ் ஸ்டோரி, ஆக்ஷன் எல்லாத்துலேயுமே டாப்பாகவே இருக்கும். ஆனால் இப்போ வர கார்ட்டூன்ஸ்லாம் பார்க்கவே முடியல. நல்லா சுட்டி டிவி பார்த்தே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஏன்னா கார்ட்டூன்லேருந்து அனிமேக்கு தாவிட்டோம். அனிமேல தான் இப்போ நல்ல ஸ்டோரியாக இருக்கட்டும், ஆக்ஷன், அட்வென்ச்சர் எல்லாமே இப்போ அனிமேல இருக்குது. எனக்கு இந்த லிட்டில் சோஃபி இந்த கார்ட்டூனோட ஸ்டோரியே மறந்து போயிடுச்சு. இந்த கார்ட்டூன் எப்படி ஸ்டோரி வைஸாக இருக்குமா, இல்லை ஃபில்லர் எபிசோட்ஸா, இல்லை என்டர்டைன்மெண்ட்டுக்காக கொண்டு வந்தாங்களா அப்படிங்கிறது எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ யாருக்காச்சும் ஞாபகம் இருந்தால் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. அண்ட் இந்த கார்ட்டூன் ஞாபகம் இருந்தாலும் சொல்லிட்டு போங்க. செட்ரிக். இந்த கார்ட்டூன் யாருக்கு பிடிக்குமோ இல்லையோ 90s கிட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இது 90s கிட்ஸுக்கு தான் நல்லாவே ரிலேட் ஆகும். 90s கிட்ஸ் எப்படி ஒரு பொண்ணு மேலே லவ் வந்ததுக்கப்புறம் அதை எப்படி சொல்கிறது அப்படின்னு தவிப்பாங்களோ அதே மாதிரி இந்த கார்ட்டூனில் வர்ற ஒரு பையனும் தவிச்சிக்கிட்டு இருப்பான். இவன் ஒரு தடவையும் உன்னோட லவ்வை சொல்ல வர்றப்ப அந்த பொண்ணு அதை கண்டுக்காமோ காதுலேயே வாங்காத மாதிரி தான் இருப்பாள். இந்த கார்ட்டூன் நான் பார்த்தும் ரொம்ப நாள் ஆகுது. இதை சுட்டி டிவியில் அகைன் டெலிகாஸ்ட் பண்ணி நான் பார்த்ததில்லை. ஸோ அப்போ டெலிகாஸ்ட் பண்ணதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் சுட்டி டிவியில் இதை டெலிகாஸ்ட் பண்ணவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் யாராச்சும் இந்த கார்ட்டூன் டெலிகாஸ்ட் பண்ணி பார்த்துருக்கீங்களா? எனக்கு தெரிஞ்சு 90s கிட்ஸ் அண்ட் ஏர்லி 2K கிட்ஸ் தான் நல்ல கார்ட்டூன்ஸ்லாம் பார்த்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நல்ல கார்ட்டூனே வந்தாலே அவனுமே பார்க்க மாட்டான். ஏன்னா ஃபோன் இருக்குல்ல. எனக்கு இந்த சென்ட்ரிக் அப்படிங்கிற கார்ட்டூனோட அனிமேஷன் ரொம்ப பிடிக்கும். அண்ட் டைலாக்ஸும் வேறு லெவலாக இருக்கும். செட்ரிக் ஃபேன்ஸ் யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. ஹைடி. இந்த கார்ட்டூனை பார்க்குறப்ப போரிங்காக அண்ட் சைல்டிஷாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். பட் ஒன்ஸ் இதை பார்த்ததுக்கப்புறம் இதுக்கு ஃபேன்ஸாகவே மாறிடுவோம். இந்த கார்ட்டூனோட ஒரு ஃப்ரேம்லையுமே இயற்கையை நல்லாவே என்ஜாய் பண்ண முடியும். இந்த கார்ட்டூன் ஃபுல்லாகவே வில்லேஜை கவர் பண்ணி தான் எடுத்திருப்பாங்க. ஹைடி அப்படிங்கிற ஒரு பொண்ணு அவளோட தாத்தா வீட்டுக்கு வருவாள். அந்த வீடு ஒரு மலை அடிவாரத்தில் ஒரு இயற்கையான இடத்துல இருக்கும். இந்த ஹைடிங்கிற பொண்ணு டெய்லியுமே ஆடு மேய்க்கிறதுக்காக போவாள். ஸோ அவள் கூட ஒரு நாயும் போகும். இவளுக்கு வந்து இந்த வில்லேஜில் இருக்கிறது தான் ரொம்பவுமே ஜாலியான லைஃபாக இருக்கும். ஆனால் ஒரு கட்டத்தில் இவன் இந்த வில்லேஜெல்லாம் விட்டுட்டு சிட்டிக்கு போகிற மாதிரியான சிச்சுவேஷன் வருது. ஆனால் இவன் என்ன தான் சிட்டிக்கு போனாலும் இந்த வில்லேஜை அவள் ரொம்பவுமே மிஸ் பண்ணுவாள். ஸோ இந்த ஒரு விஷயம் நம்ம சைல்டுஹுட்டில் நல்லாவே ரிலேட் ஆகிருக்கும்.
நம்மளுமே சம்மர் ஹாலிடேஸ்லேயே இல்லை விடுமுறை நாட்கள்லேயே ஊரில் இருக்க பாட்டி வீட்டுக்கு போவோம். அங்கே கசின்ஸ் கூடலாம் ஜாலியாக டேஸை என்ஜாய் பண்ணிட்டு இருப்போம். ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஹாலிடேஸ் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். மறுபடியுமே ஊருக்கு வரணும், வந்த உடனே ஸ்கூல் கிளம்பி போகணும். ஸோ இதனாலேயே சோகமாக இருப்போம். இந்த ஊர்லேருந்து திருப்பி இங்கே வர்றதுக்கு ரொம்பவுமே கஷ்டமாக இருக்கும். ஸோ இதே ஒரு விஷயம் இந்த ஹைடிங்கிற கார்ட்டூனில் நல்லாவே ரிலேட் ஆகும். அவள் வந்து இந்த வில்லேஜை விட்டுட்டு சிட்டிக்கு போகிறப்ப அவள் ரொம்பவுமே சோகமாக இருப்பாள். அதுவும் இல்லாமல் இந்த ஹைடியோட இன்ட்ரோ சாங் இங்கே எத்தனை பேருக்கு பிடிக்கும்? உங்களுக்கு இந்த ஹைடி பண்ணுற சுட்டியான விஷயங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. ஸோ இன்றைக்கி பார்த்த கார்ட்டூன்ஸில் எத்தனை கார்ட்டூன் உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சு அண்ட் எத்தனை கார்ட்டூன் உங்களுக்கு புதுசாக ஞாபகம் வந்துச்சு? ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுக்கு பார்ட் 3 வீடியோவும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம சைல்ட்ஹுட்டில் பார்த்த கார்ட்டூன்ஸோட எண்ணிக்கை அப்படிங்கிறது ரொம்பவுமே அதிகம். ஸோ அதை ஒன்று ஒன்றா கண்டுபிடிக்கிறது தான் கஷ்டமே தவிர கார்ட்டூனோட லிஸ்ட் வந்து குறையவே இல்லை. பார்ட் 1ல் சொன்ன மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச கார்ட்டூன்ஸ்லாம் இந்த வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. அதை நான் வந்து பார்ட் 3ல் ஆட் பண்ணுறேன். ஸோ தொடர்ந்து நம்ம இந்த நாஸ்டாலஜிக்கல் டாபிக் தான் கவர் பண்ண போகிறோம். ஸோ இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம மற்ற சேனல்ஸில் டெலிகாஸ்ட் பண்ண ஓல்டு கார்ட்டூன்ஸ் பற்றிலாம் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. வேறு வீடியோவில் சந்திப்போம்.